எக்ஸ்ட்ரா கிளாஸ்ல வந்து ரெஃபர் பண்ணி பார்த்துட்டே வரோம். அஸ் ஃபார் அஸ் அதர் சப்ஜெக்ட்ஸ் ஆர் கன்சர்ன் ஜுவாலஜியாக இருக்கட்டும், பாட்னி, ஃபிசிக்ஸ் இந்த மாதிரி சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ்லலாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம நெட் எக்ஸாம் இருக்கும் இல்லையா? சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம்னு. ஸோ அதில இருக்கிற சிலபஸ மேக்ஸிமம் இதில கொண்டு வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. இங்க குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரொம்ப வாஸ்ட்டா, வைடா ரீட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. நெறைய டாபிக்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 யூனிட், 4 யூனிட்டே வந்து புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஓல்டு யூனிட்ல இருக்கிற கன்டென்ட் எல்லாம் ரொம்ப விரிவுபடுத்தி குடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் காமன் எவ்ரிவேர். எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயுமே இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஸோ இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல நம்மளுடைய இந்த மேஜர் பார்ட்ல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, ஓல்ட் சிலபஸ்க்கும் இதுக்கும் என்னென்ன மாற்றம் அப்படிங்கிறத இங்க வந்து நீங்க தெளிவா பார்க்கலாம். நம்ம கூட வந்து சக்தி சார் ஜாயின் பண்றாங்க. ஸோ சார் வந்து உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டா இத பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு யூனிட்லயுமே இருக்கிற டிஃபரன்ஸஸ் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. அது தவிர புது யூனிட்ல என்னென்னலாம் அடிஷ்னலா ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் எந்த ஏரியாலாம் நியூவா ஆட் பண்ணியிருக்காங்களோ, அந்த ஏரியால இருந்துலாம் கண்டிப்பான முறையில கொஸ்டின்ஸ் வரும் நமக்கு. அண்ட் இப்போ நியூவா கூட நெறைய ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நீங்க லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ நியூவான விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படின்னா, என்னென்ன கீ ஏரியாஸ் நம்ம கவர் பண்ணணும். ஸோ அந்த இன்சைட்ஸ் எல்லாமே சார் ரொம்ப தெளிவா குடுப்பாங்க. ஸோ ஐ வெல்கம் யூ சார். Yes, ma'am. Very good evening. Very good வெரி குட் evening. ஈவ்னிங், வெரி குட் ஈவ்னிங் சார். ஃபைன். ஸோ ஷால் வி ஸ்டார்ட் த செஷன் சார்? Yes, ma'am. Sure, ma'am. எஸ் சார். Yes. Okay. Good evening, everyone. So, syllabus change ஆயிடுச்சு. I think everyone will be, I know everyone will be excited. So, my name is Shakti Balamurugan. I'll be your course instructor, one of the course instructors from the Siksha Academy. And first, to see this change, இந்த சேஞ்ச் நம்ம வெல்கம் தான் பண்ணணும் பிகாஸ் இட்ஸ் அ வெரி குட் சேஞ்ச். ஐ நோ ஹவு மெனி சம் ஆஃப் யூ மைட் ஹவ் பீன் ப்ரிப்பேரிங் ஃபார் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ். சில பேர் சீனியர்ஸாக இருப்பீங்க அதில். பட் எனிவே நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதில். அது ஏன்றது நம்ம போக போக ஸ்லைட்ஸ்ல நான் சொல்லிடுறேன் எப்படி வந்து இது நமக்கு அட்வான்டேஜ். ஸோ நம்ம வந்து இது அட்வான்டேஜை மட்டும்தான் பார்க்கணும் பிகாஸ் இட்ஸ் அன் அட்வான்டேஜ். ஓகே, சிலபஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு, அதுவாயிடுச்சு, நான் படிச்சது போயிடுச்சு, புதுசா வந்து இவ்வளோ படிக்கணுமா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அவர் இந்தியா இஸ் க்ரோயிங், ரைட்? எல்லாத்துலேயுமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எல்லாத்துலேயும் மாறிட்டு இருக்கு, ஸ்டாண்டர்டைஸ்டாக போயிட்டு இருக்கு, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம சிலபஸும் ஸ்டாண்டர்டைஸாக மாறிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் ஐ வில் சி திஸ் அஸ் அ சிம்பிளிஃபைட் வெர்ஷன், ஸ்டாண்டர்டைஸ்ட் அஸ் வெல் அஸ் சிம்பிளிஃபைடு. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு அப்ரோச்சில் ஒரு மைண்ட் செட் தான், வேற ஒன்றும் கிடையாது. இது வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி பார்ப்பாங்க. பட் நம்ம வந்து இதை ஒரு பாசிட்டிவாக பார்க்கணும். ஏன்னா அப்போதான் நம்ம அதை என்ஜாய் பண்ண முடியும். இல்லைன்னா மாற்றிட்டாங்க வச்சுட்டாங்கன்ட்டு நம்ம வந்து அதை நெகட்டிவாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நிறைய ஒர்க்ஸ் வந்து ரிஜெக்ட் எடுத்திருக்காங்க. ஏன்னா அதில் முந்திலாம் ஹோல் புக் கொடுத்துருக்காங்க ரெஃபரன்ஸ்க்கு. பட் அதுல இருந்து சில இப்போ வந்து ஒரே ஒரு போயமோ ஒரே ஒரு நாவலோ மட்டும் கொடுத்துருக்காங்க அந்த ரைட்டர்ல இருந்து. ஸோ we can see it's a blessing for us. So it will be very easy. Of course, a new topic has been added. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். ரைட், ஓகே. இதுல எத்தனை பேர் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க? How many of you have already in the preparation? யாராவது இருக்கீங்களா? சாட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, ரைட், நான் ஃபைன். ஸோ I guess 5 to 10 of you are already in the stream for last 1 year பண்ணிட்டு இருக்கீங்க. வெரி குட், ரைட். ஸோ நீங்களாம் பேடாக ஃபீல் பண்ணீங்களா சிலபஸ் சேஞ்ச் ஆனதுக்கு? அதே நேரம் நம்ம நியூ பீஸையும் வெல்கம் பண்றோம். அவங்களாம் ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. இப்போ அப்பாடா படிக்கல, நல்ல வேலை படிச்சுன்னா நமக்கு என்ன ஆகுது, எவ்வளவோ இழந்திருப்போமே நம்ம அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது, ஃபீல் பண்ண வேணாம். ரைட், ஓகே. ஸோ நிறைய பேர் நியூ அப்படிங்களா? ரைட், பிகாஸ் சிலபஸ் சேஞ்ச் ஆனால் பொதுவாக பசங்க அந்த மாதிரி நினைப்பாங்க. ரைட், ஓ, வெரி எக்ஸைட்டட்.
40% சேஞ்ச். ஓகே. ஸோ ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணவங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்குங்க. படிக்காத இப்பதான் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு சூப்பர். நீங்க அதை பத்தி புலம்ப தேவையில்ல. பட் ஃபர்ஸ்ட் ஐ வில் கன்ஃபியூஸ் யூ. நியூ ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் அட்ரஸிங் யூ. ஃபர்ஸ்ட் ஐ வில் கன்ஃபியூஸ். பிகாஸ் ஏன் கன்ஃபியூஷன் அப்படின்னா, பழைய சிலபஸ் என்னன்னு உங்களுக்கு ஒரு காட்டலாம். அப்புறம் புது சிலபஸ் என்ன சேஞ்ச் இருக்கு, அப்புறம் கடைசி நம்ம என்ன படிக்க வேண்டியது, இப்படிதான் நான் செஷன் கொண்டு போறேன். ஃபர்ஸ்ட் வந்து பழைய சிலபஸ் என்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்க அதை பார்த்துடலாம். ஓகேங்களா? செகண்ட், என்ன அடிஷன்ஸ் என்ன டெலிஷன்ஸ், நியூட்ரலா புதுசா என்ன அடிஷன்ஸ் புதுசா என்ன டெலிஷன்ஸ். தேர்ட், நம்ம என்ன படிக்கணும். சரி, பழசெல்லாம் நம்ம மறந்துடலாம் அப்படின்ட்டு மூணாவதா ஞாபகப்படுத்தி மறக்க வைக்கிற செஷன் தான் அது. ஓகே, ஸோ கெட் ரெடி. கேன் வி பிகின்? ஃபைன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். நம்ம சப்ஜெக்ட் போயாச்சு. இதுல முக்கியமா ஸ்டாண்டர்டைஸ்ட் பண்ணது வந்து அந்த ஒர்க் பண்ணாங்களோ இல்லையோ, டைட்டில்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய பாராட்டு பண்ணணும் அதுக்கெல்லாம் ஆக்சுவலாக நம்ம. ஸோ மாடர்ன் லிட்ரேச்சர்னு பாருங்க, 1400 to 1600 பழைய சிலபஸ்ல இருக்கு. அது மாடர்ன் லிட்ரேச்சரா? அது மிடிவல் லிட்ரேச்சர் இல்லையா? சரி, ஆனா நம்ம அது வந்து ஒரு நல்ல சேஞ்ச் தானே. ஃபர்ஸ்ட் இதுலயே சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஃப்ரம் 1400 to 1600. அட்லீஸ்ட் they give the respect to the time. They were very time conscious. They are time conscious now. மாடர்ன் லிட்ரேச்சர்ங்கிறது 1920ஸ்க்கு அப்புறம் வர்றது தான், அப்படிதானே? விக்டோரியன் ஏஜ்க்கு அப்புறம் தான் மாடர்ன் லிட்ரேச்சர். எனிதிங் தட் இஸ் மாடர்ன் எல்லாமே 1920ஸ்க்கு அப்புறம் தான் வருது. 1400 வந்து மிடிவல் பீரியட், ஆதி காலத்து பீரியட் போய் மாடர்ன் சொல்லியிருக்காங்க. ரைட், அதை மாத்திருக்காங்க மெயினா. ரைட், அப்புறம் டீடைல் நான் டீடைல் அந்த கான்செப்டை மறந்தாச்சு. ஸோ ரிமூவல் ஆஃப் டீடைல்டு அண்ட் நான் டீடைல்டு செக்ஷன்ஸ். டீடைல் நான் டீடைல்லாம் கிடையாது. அது அவங்களுக்கு அந்த சிலபஸ்குள்ளேயே ஒரு வேறுபாடு எதுக்கு கொடுத்துட்டு, டீடைல் நான் டீடைல்னு எதுக்கு கொடுத்துட்டு எல்லாத்தையுமே டீடைலா படிங்க அப்படின்ட்டாங்க. ஓகே, ரைட். ஸோ சாசர்ல ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ். ஸோ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பிகின்ஸ் ஃப்ரம் சாசர். ஸோ சாசர் தெரியாம இங்கிலீஷ் லிட்ரேச்சரை ஒரு இங்கிலீஷ் ஸ்டூடெண்டா நம்ம டீச்சராகவும் இருக்க முடியாது. ஸோ அதை அப்படியே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. வேற யாரையும் மாற்ற முடியும், யாரை வச்சு நம்ம மாற்ற முடியும்? சாசரை வச்சு தான் ஆரம்பிக்க முடியும் ஒரு பீரியடை. ரைட், சரி. இப்போ ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ் பிராக்கெட்ல நியூ சிலபஸ் இந்த ரைட். ஓகே, ஐ வில் எக்ஸ்பிளைன். ஏன் சார் கலர் அடிச்சு வச்சிருக்கீங்கன்னா, இந்த கிரீன் கலர் வந்து ஆல்ரெடி இருக்குது, நம்ம ரீடைன் பண்ணியிருக்கோம் கிரீன் கலரை. ஓகேங்களா? நியூ சிலபஸ் லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்குது ஓல்டு சிலபஸ், ரைட் ஹேண்ட்ல இருக்குது நியூ சிலபஸ். லெஃப்ட் ஹேண்ட்ல தான் நம்ம கலர் பண்ணியிருக்கேன், ரைட் ஹேண்ட்லயும் அப்புறம் அடிஷன்ஸ்லாம் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட்ல கிரீன் கலர்ல இருக்கிறது வந்து ஆல்ரெடி இருக்கிறது அப்படியே ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, பசுமை மாறாம அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெட் கலர்ல இருக்கிறது வந்து எடுத்துட்டாங்க, அதெல்லாம் எடுத்தது. ஸோ நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு முக்கியம் இதெல்லாம். ரைட், வித் தட் அப்போ வந்து ஹைலைட் பண்ணது எல்லோ கலர் வந்து ரீடைன் பண்ணதாக இருக்கலாம். அடிஷன்ஸ்லாம் நான் வந்து எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணிருப்பேன் அடுத்த ஸ்லைட்ஸ்ல. ஓகேங்களா? ரைட், ஃபைன். ஸோ ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ். அடுத்து என்ன இருக்குங்க ரைட் ஹேண்ட் சைட்ல? புக் ஆஃப் டச்சஸ் சாப்டர் ஒன்லி. என்ன புக் ஆஃப்? இது ஒரு கான்ட்ரவர்ஷியான ஒரு இப்போ போயிட்டு இருக்காது. அது என்ன புக் ஆஃப் டச்சஸ் சாப்டர் ஒன்லி? ப்ரொலாக்லயே இது இருக்கா? ப்ரொலாக்ல டச்சஸோட டேல் வருமா? சொல்லுங்க சீனியர்ஸ்லாம். இல்ல சீனியர்ஸ் வேணாம், எல்லாரும் சொல்லுங்க, படிச்செல்லாம் ஞாபகப்படுத்துங்க. No, sir. ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ்ல டச்சஸ் வராது, அப்படிதானே? எஸ். வைஃப் ஆஃப் பாத்தோட டேல் வரும் அதுல. ரைட், புக் ஆஃப் டச்சஸ் சாப்டர் ஒன்லி. அப்போ புக் ஆஃப் டச்சஸ்ங்கிறது தனி ஒர்க் தானே, ஞாபகம் இருக்குல்ல எல்லாருக்கும்? ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ்ல டச்சஸோட சாப்டர் மட்டும் எப்படி சார் வரும் அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். அவங்க கரெக்டாக தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தான் குழம்பிருக்கோம். நான் தான் குழம்புனேன் ஃபர்ஸ்ட் டைம். என்ன மாதிரி சில பேர் குழம்பிருப்பீங்க. ஸோ ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ். அடுத்து புக் ஆஃப் டச்சஸ் தனி புக். அதுல ஏதோ ஒரு சாப்டர்னு மென்ஷன் பண்ண வந்தாங்களா என்ன தெரியல, புக் ஆஃப் டச்சஸை கொடுத்துருக்காங்க. அதுல என்ன சாப்டர்னு தெரியல நமக்கு. ஸோ ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ் அப்படியே இருக்கு. சேஃபர் சைடுக்கு இப்போ வந்து இது எப்படி சார் அப்படியே இருக்குன்னு நீங்க எப்படி சொல்லணும்னு தெரியல. நம்ம சேஃபர் சைடு தான் நம்ம பார்க்கணும் அஸ் ஆஸ்பிரண்ட். வி வாண்ட் டு பி கிவ் ஃபைன் எட்ஜ். நம்ம வந்து வேற யாருக்கும் இடம் அளிச்சிருக்கூடாது. ஸோ நம்ம படிக்கிறது சோம்பேத்தனப்படாம ரீட்டைனா இருக்கு. குழப்பமான விஷயங்கள்ல பின்னாடி ஒரு குழப்பமான விஷயம் இருக்கு. 7 types of ambiguity.
லாஸ்ட் டைம் 7th டைப் ஆஃப் ஆம்பிகுட்டின்னு 7th டைப் கொடுத்துருந்தாங்க வில்லியம் எம்சனோட. இப்போ 7 டைப்ஸும் படிக்கணுமா அப்படின்னா ஆமா, 7th டைப்பை ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு 7 டைப்ஸை படிச்சு கொண்டுதான். ஸோ அந்த மாதிரி ஸ்மார்ட் இல்லை. அஃப்கோர்ஸ் வி டோன்ட் வாண்ட் டு டேக் எனி சான்சஸ். எந்த ரிஸ்க்கும் நம்ம இங்கே எடுக்க போகிறது இல்லை. ப்ரொலாகும் படிக்கணும், புக் ஆஃப் டச்சஸும் படிக்கணும். அப்போ என்ன சார் சாப்டர்னா கிளாரிஃபிகேஷன் வரும் கொஞ்ச நாள். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம புக் ஆஃப் டச்சஸோட சம்மரி, கேரக்டர்ஸ், அதோட ஃபார்ம், டைப் எல்லாத்தையும் தெரியும். ஓகேங்களா? ஒய்ஃப் ஆஃப் ஜான் ஆஃப் காண்ட் அவங்களுக்காக இந்த புக் ஆஃப் டச்சஸ் எழுதிப்பாங்க. யாரு? சாசர் எழுதிப்பார். ஓகே, ரைட். எட்மண்ட் ஸ்பென்சரோட புரோத்தலாமின் எபித்தலாமின் ரீட்டைன் பண்ணிட்டாங்க. ஓகே, ரைட், தட்ஸ் குட். தென் ஷோர். ஓகே. ஸோ ஃபார் டீடைல் நம்ம ஸ்பென்சரோடது ரீட்டைன் பண்ணாங்கன்னு பார்த்தாச்சா? வயட் சரேவோடது பாருங்க, ஒரு பெரிய புக்கு பிடிச்சிருக்காங்க நமக்கு பழைய சிலபஸ்ல. செலக்ஷன்ஸ் இந்த பீகாக்ஸ் இங்கிலீஷ் வேர்ஸ் வால்யூம் 1 to வால்யூம் 2. நம்ம இப்போ அதுல ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துட்டாங்க, ஜெனரல் டு ஸ்பெசிஃபிக். ஓகே, ஸோ தட்ஸ் ப்ராக்ரெசிவ். வயட்டோட ஒரே ஒரு ஒர்க் படிச்சா போதும், ரிமெம்பரன்ஸ். ஃபைன். டீடைல் நான் டீடைல் முடிஞ்சு. இப்போ வந்து 3 சேஞ்ச் பார்த்துருக்கோம் இந்த ஸ்லைட்லேயே. மாடர்ன் லிட்டரேச்சரா இங்கிலீஷ் லிட்டரேச்சர் மாத்தியாச்சு. டீடைல் நான் டீடைல் எடுத்தாச்சு. புதுசா ஒரு அடிஷன், ரிமெம்பரன்ஸ் மட்டும். அடிஷன் கூட கிடையாது, நேரோ ஸ்பெசிபிக் பண்ணியிருக்காங்க. ரைட், ஓகே. அடுத்து என்ன இருக்கு? பேக்கனோட எஸ்ஸே ப்ரோஸ்ல யூனிட் 1 ப்ரோஸ் பேக்கன் எஸ்ஸேஸ் அப்படியே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ட்ரூத், அட்வர்சிட்டி இருக்கு, ஆர்டர் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. ட்ரூத்துக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் வச்சிருக்காங்க, அட்வர்சிட்டியை அடுத்து கொண்டு போயிட்டாங்க. எதுக்கு உண்மைனாலே கஷ்டம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சாங்களா என்னமோ. உண்மைனாலே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும்னு நினச்சி கொண்டு வந்திருக்காங்க. ஆஃப் ட்ரூத் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், ஸ்டடீஸ், அட்வர்சிட்டிஸ். படிக்கிறது கஷ்டம் தான். ரைட்டு. ரிவெஞ்ச் அண்ட் ஆம்பிஷன். ஓகே, ஆம்பிஷனோட படிச்சு ரிவெஞ்ச் எடுக்க வேண்டியதாக இருக்கு. சரி, பிலிப் சிட்னி அப்பாலஜி ஃபார் போயட்ரி, அண்ட் அப்பாலஜி ஃபார் போயட்ரி. பரவாயில்ல, ஆர்டிகல் மெயின்டைன் பண்ணிக்காங்க. ரைட். பைபிள் த புக் ஆஃப் ஜாப் அப்படியே ரீட்டைன் பண்ணிட்டாங்க. ஃபைன். ஸோ ட்ராமால என்னன்னு பார்க்கலாம் இங்க. ஸோ செகண்ட் ஸ்லைட். பழைய இது வந்து லெஃப்ட்ல இருக்கு. மார்லோவோட டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் அப்படியே இருக்குங்க. அடுத்து தாமஸ் கிட் ஸ்பானிஷ் ட்ராஜடி அப்படியே இருக்கு. பென் ஜான்சனோட ஆல்கெமிஸ்ட் மாத்தியாச்சு. ஆல்கெமிஸ்ட் படிச்சிருப்பீங்க நிறைய பேர், சம்மரி படிச்சு அதெல்லாம் படிச்சிருப்பீங்க வாழ்க்கைக்கு. அப்புறம் என்னைக்காவது உதவும். இப்போ வந்து நமக்கு எவ்ரி மேன் இன் இஸ் ஹியூமர் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆல்கெமிஸ்ட் படிக்க வேணாம். ஓகே. யூனிட் 2 மாடர்ன் லிட்ரேச்சர் அப்படின்னு அதுலயும் மாடர்ன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே இங்கிலீஷ்னாலே மாடர்ன் நினைச்சிட்டாங்க போல, அதனால எல்லாத்துக்கும் மாடர்னு. ஸோ வந்து இங்க மாத்திட்டாங்க, அது தப்பு. இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஃப்ரம் 1601 to 1798. வெரி ஸ்பெசிபிக். 1600 விட்டுட்டு 1601 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபைன். ஓகே. வேற என்ன? ஃபார் டீடைல் ஸ்டடி நான் டீடைல் அந்த இல்லை. போயட்ரி கொண்டு வந்தாச்சு. ஜான் டன்னோட see even the names they have worked, isn't it? டன், மில்டன், ஃப்ரெண்டை கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு வச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஜான் டன் ஒரு ஃபுல் நேம் கொடுத்து ஒரு டிக்னிஃபை பண்ணியிருக்காங்க. ரைட். ஜான் மில்டன், போப், அதெல்லாம் அப்படியே இருக்கு. கேனனைசேஷன், எக்ஸ்டசி அப்படியே இருக்கு, isn't it? ஓ, எக்ஸ்டசி, ரைட். எக்ஸ்டசி இல்லை, கேனனைசேஷன் மட்டும் இருக்கு. எக்ஸ்டசி எடுத்துட்டாங்க. மில்டனோட பாரடைஸ் லாஸ்ட் புக் 9 அப்படியே இருக்கு. போப்போட ரேப் ஆஃப் லாக் இருக்கு. அலெக்சாண்டர் போப்போட ரேப் ஆஃப் லாக் இருக்கு. ஓகே, ரைட். ஸோ மில்டனோட வேற என்னென்ன டெலிட் பண்ணியிருக்காங்க? ரெட்ல இருக்கிறதெல்லாம் டெலிட் பண்ணியாச்சு. சாம்சன் அகோனிஸ்டிஸ் அதை எடுத்தாச்சு. அப்புறம் கிரே, காலின்ஸ், பிளேக்கோட பீகாக் இங்கிலீஷ் வேர்ஸ் ஜெனரலைஸ்டு இதை எடுத்தாச்சு. ஹெர்பர்ட்டோட அஃப்ளிக்ஷன், புள்ளி, மெட்டாபிசிக்கல் போம்ஸ் இதெல்லாம். மார்வலோட டு ஹிஸ் காய் மிஸ்டர்ஸ், ஐ திங்க் டு ஹிஸ் காய் மிஸ்டர்ஸ் இங்கே இன்க்ளூட் ஆயிருக்கா? எஸ், ஓகே. டு ஹிஸ் காய் மிஸ்டர்ஸ் இருக்கு. ஓகே, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அஃப்ளிக்ஷன் புள்ளியெல்லாம் எடுத்தாச்சு. டு ஹிஸ் காய் மிஸ்டர்ஸ் மட்டும் வச்சிருக்காங்க மெட்டாபிசிக்கல் போம்ல இருந்து. அடுத்து அப்படியே புது அடிஷன், ஐ கெஸ்
ஜான் ட்ரைடனோட அப்சலாம் அண்ட் அக்கிடோப்பல். அப்சலாம் அண்ட் அக்கிடோப்பல். ஓகே, கொஷின் ஃபார் யூ. நரேட்டிவ் போமா, பாஸ்டல் எலிஜியா, இல்ல வந்து சட்டையரா? ஓகே, great. தெரியும், உங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஜஸ்ட் ஐ எம் ஜஸ்ட் ஆஸ்கிங் கொஷின் so that it can be interactive. ரைட். தாமஸ் கிரேவோட எலிஜி ரிட்டன் இன் கண்ட்ரி சர்ச்யார்ட். எலிஜி ரிட்டன் இன் country churchyard. Okay. Is it there in the old syllabus? No. Right. So Thomas Gray would elegy written in country churchyard வந்து graveyard poetry ல வந்து. So graveyard poetry உங்களுக்கு தெரியும், transition period between romantic age and age of reason. Edward okay, அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ தாமஸ் கிரேவோட எலிஜி ரிட்டன் இன் country churchyard இருக்கு. ஒரு தனி ஸ்கூல் ஆஃப் தாட் அது. ஸோ இட் பிகின்ஸ் வித் அதர் ரைட்டர்ஸ். ஆனால் தாமஸ் கிரே வந்து அது ரெப்ரசன்டேட்டிவ் ரைட்டர் எழுதியிருக்காரு. ஓகே, அதனால இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஃபைன். நியூ ஒன். சாம்வேல் ஜான்சனோட லைஃப் ஆஃப் மில்டன் ப்ரோஸ் ஒர்க் இருக்கு. ஜானதன் ஸ்விஃப்டோட கலிவர்ஸ் டிராவல் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர் அது வந்து நிறைய ஃபார்ம் நம்ம எடுத்துக்கலாம். சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர், சாட்டையர்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சரா அது இன்க்ளூட் பண்ணிக்கலாம். மேபி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இட்ஸ் மை கெஸ். ஜான் பன்னினோட பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் அது ஆல்ரெடி இருக்கு, ரீடைன் பண்ணியாச்சு. டேனியல் டிஃபோவோட ராபின்சன் க்ரூசோ ஐ திங்க் இட் இஸ் இன்க்ளூடட். ஸோ இது இட் இஸ் மென்ட் ஃபார் ஐ திங்க் த சில்ட்ரன் வில் என்ஜாய், மேபி அந்த மாதிரி நினைச்சு வச்சிருப்பாங்க. ராபின் க்ரூசோ அட்வென்ச்சர் இது. ரைட். ஸோ அதர் ரீடைன்டு என்னென்ன ரீடைன் பண்ணிருக்காங்க பழைய சிலபஸ்ல இருந்து? ட்ரைடனோட ஆல் ஃபார் லவ் வச்சிருக்காங்க. ட்ரைடனோட ஆல் ஃபார் லவ் ஷேக்ஸ்பியரோட எதோட ரீஒர்க் அது சொல்லுங்க பார்க்கலாம். ஆல் ஃபார் லவ் ஷேக்ஸ்பியர் வெர்ஷன், ஷேக்ஸ்பியரோட ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரா சார். ஓகே கிரேட். ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரா. ஒன் மார்க் கிடைச்சிருச்சு. ஓகே, ஆனா அவ்வளவு ஈஸியா கொஸ்டின் கேட்பாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ராவோட ஆல் ஃபார் லவ். ரைட், ஃபைன். அடுத்து ஷெரிடன் ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல் ரீடைன் பண்ணிருக்காங்க. ஓகே. வில்லியம் காங்க்ரீவோட தி வே ஆஃப் த வேர்ல்ட் அது ரீடைனா இந்த உங்களுக்கு சொல்லிருக்கேன். அதை ரீடைனா என்னன்னு யூனிட் 2ல தான் நம்ம இருக்கோம். ஓகே, பழைய சிலபஸ்லயும் இருக்கு அது. வில்லியம் காங்க்ரீவ், வே ஆஃப் வேர்ல்ட், ஆலிவர் கோல்ட்ஸ்மித், ஷி ஸ்டூப்ஸ் டு கான்குவர், இது எல்லாமே பழைய சிலபஸ்லயே இருக்கு, நமக்கு ரீடைன் பண்ணியாச்சு. ஸோ இதுல புதுசா என்ன ஆட் பண்ணிருக்காங்க யூனிட் 2ல? சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர் ஆட் பண்ணிருக்காங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? என்ன சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர்? கலிவர்ஸ் டிராவல், ராபின்சன் க்ரூசோ என்ஜாய் பண்ணுவாங்க அவங்க, அதனால அவங்களுக்காக ஆட் பண்ணிருக்காங்க. அப்சலாம் அண்ட் அக்கிடோப்பல் சட்டையருக்காக ஆட் பண்ணிருக்காங்க, அதுவும் ஹியூமரஸ் எலமெண்ட். ஓகே, ஃபைன். அப்ப எடுத்ததை ஞாபகம் வச்சுக்க வேணாம் இனிமே. ஓகே, என்ன ஆட் பண்ணிருக்காங்களோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நான் சொல்றேன். கம்பேரிட்டிவா ஹவ் த சிலபஸ் ஹஸ் பீன், சிலபஸ் செட்டர்ஸ் ஹவ் தே ஹவ் ப்ராக்ரெசிவ்லி செட் தி சிலபஸ். ஸோ பழைய அந்த இதெல்லாம் கொஞ்சம் மாத்தியாச்சு. ரைட். அதுக்கு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நிறைய பேருக்கு தோணும், நான் இதை விட நல்லா நமக்கே நல்லா தோணுது இந்த மாதிரி போயம்னா, ஏன் அவங்க எல்லாம் வைக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ எடுத்தவொடனே டபார்னு நம்ம டக்குன்னு ஸ்டாண்டர்டைஸ் பண்ண முடியாது, படிப்படியாக தான் பண்ணணும். பிகாஸ் வி ஹேவ் டு கன்சிடர் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃப்ரம் வேரியஸ் வாக் ஆஃப் லைஃப். எங்கேயோ ஒரு கிராமத்துலயும் ஒருத்தவங்க படிச்சுட்டு தான் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி போம்னா சுத்தமா தெரியாது, அவங்களும் டீச்சர் ஆகணும்ல அப்படின்னு ஒரு நல்ல இருந்தா வேற ஒன்றும் இல்லை. இல்லைன்னா நம்ம மக்களுக்கு தெரியாம இருக்கு, ஏன் ஸ்டாண்டர்டைஸ் தான் நெட் மாதிரியோ கேட் மாதிரியோ வைக்காம. அஃப்கோர்ஸ் இட்ஸ் வெரி ஈஸி, நமக்கு சில பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், தெரியாம இருக்கலாம், எக்ஸ்போஷர் கம்மியா இருக்கலாம். அதுக்காக தான் தீஸ் ஆர் ஆல் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, ஃபைன். நான் டீட்டெயிலாக தூக்கியாச்சு. வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் ப்ரெலூட் எடுத்துட்டாங்க, இருக்கு ப்ரெலூட் இருக்கு, அப்புறம் அடிஷன் இருக்கு இந்த தடவை. ஓகே, என்னென்ன அடிஷன் நான் இன்னும் அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ்ல இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இது வந்து ஒரு ப்ரெலூடுக்கு ஒரு ப்ரெலூட் மாதிரி தான். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் தான். அடுத்து நான் சொல்றேன், இப்போ வந்து இன்டெப்தா சொல்றேன், ஒவ்வொரு இதுலயும் என்ன ஆட் பண்ணிருக்காங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. இன்டெப்த் இல்லை, இதுவே இன்டெப்த் தான், ஞாபகம் வச்சுக்கலாம். 2-3 டைம் பார்க்கும்போது ஓ இதான் புதுசா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ டின்டன் ஆபே, ரைட், இம்மார்டாலிட்டி அதெல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க யூனிட் 3ல. ஐ திங்க் இட்ஸ் ஆல்ரெடி தேர், இஸ்ன்ட் இட்? ஆல்ரெடி இருந்தது தானே இம்மார்டாலிட்டி. டின்டன் ஆபே எல்லாம் இருக்கு, ப்ரெல்யூடும் இருக்கு, புக் ஒன்லாம் இருக்கு. ஓகே, ரைட்.
என்ன டிராப் பண்ணிருக்காங்கன்னா ஓடான கிரீஷியன் டிராப் பண்ணிட்டாங்க கீட்ஸோட இந்த யூனிட்ல. ஓடான கிரீஷியனுக்கு பதில ஞாபகம் இருக்கா அந்த பைடு பைப்பரு ஃப்ரோசனு ஃப்ரோசன் எலமெண்ட், ஓகே, அதெல்லாம் எடுத்துட்டு இப்போ O2 நைட்டிங்கல் கொடுத்தாச்சு. அதே ரைட்டரு போம் மட்டும் வேற. கிரேஷியனான்ல இருந்து O2 நைட்டிங்கல் கொடுத்தாச்சு. O2 ஆட்டம் அதையும் எடுத்தாச்சு. O2 ஆட்டம் எடுத்தாச்சு. ஷெல்லியோட O2 வெஸ்ட் விண்டு வந்துருச்சு. சாரி, அதுவும் எடுத்தாச்சு. O2 வெஸ்ட் விண்டு எடுத்தாச்சு. ஸோ அதுக்கு பதில் என்ன நம்ம ஆட் பண்ணிருக்கோம்? ரொம்ப ஃபீல் பண்றீங்களோ? நல்ல போம் தான், என்ன பண்றது? இதுவும் நல்ல போம் தான். ஓகே, இதுவும் நல்ல போம் தான். ஓடான கிரேஷியன் ஓவர் எக்ஸ்பிளாய்டட் நினைக்கிறேன். எல்லாரும் நம்ம படிச்சுட்டோம். எல்லாத்துக்கும் அது கொஸ்டின் தெரியும், லைன் பை லைனா தெரியுது. என்ன பண்ணு அப்படின்னு நினைச்சாங்களோ என்னமோ, அதனால மாத்திருக்காங்க. O2 நைட்டிங்கல், ஓசிமாண்டியஸ், அடோனைஸ் அடிஷன்கள் ரெண்டுமே. O2 த வெஸ்ட் விண்ட் புரட்சிகரமா இருக்கும், அதை எடுத்தாச்சு. எதுக்கு புரட்சிகரமா இருந்துட்டு அப்படின்ட்டு ஓசிமாண்டியஸ் அடோனைஸ் எடுத்தாச்சு. ஒரு டிஃபரெண்ட் டேஸ்ட். அது இப்போ 10 years அது இருக்கு இல்லையா, தரவு பண்ணியிருப்பாங்க எல்லாரும். ரைட், see this our own interpretation, right? We can interpret, right? சும்மா பண்ணி பார்க்கலாம், இன்டர்பிரேஷன் பண்ணலாம் அவங்களோட மைண்ட் செட்டை. ரைட், ஓகே, ஃபைன். அடுத்து என்ன இருக்கு? ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன். ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன். லேம்போட எசிஸ் ஆஃப் எலியா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் இருக்கு, பழைய இதுலயும் இருக்கு, புதுசு இருக்கு. கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல், சவுத் சி ஹவுஸ், ட்ரீம் சில்ட்ரன் பிரவரி, நியூ இயர்ஸ் ஈவ் இருக்கு, மை ஃபர்ஸ்ட் அக்வைண்டன்ஸ் வித் பொயட்ஸ் இருக்கு. அப்ப என்ன சார் ஆட் பண்ணிருக்காங்க? அதுல எந்த அடிஷனும் கிடையாது. ப்ரோஸ்ல அப்படியே இருக்கு, ரிட்டன் பண்ணியாச்சு. ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலட்ஸ் இருக்கு. அப்ப என்ன மாறி இருக்கு இங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அந்த லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் வித்தியாசம் கண்டுபிடிக்கிற மாதிரி நீங்க கண்டுபிடிங்க. யாரும் கரைச்சு குடிச்சிருப்பீங்க, என்ன சொல்லுங்க. ஜேன் ஆஸ்டனோட வெரி குட். எம்மா மாறிடுச்சு. எம்மா சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி வச்சிருக்காங்க. சரி, கொஞ்சமாவது நம்ம சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டியோட இருக்கு. ஓகே, அடுத்து எமிலி பிராண்டோட உதரிங் ஹைட்ஸ், அது ரீட்டைன் ஆயிட்டு அந்த மாத்துல. நல்லதான். ஓகே, லிரிக்கல் டிராமா, சாரி அது கவர் ஆகல. யூனிட் 4க்கு முன்னாடியே கீழே இருக்கு, யூனிட் 3லயே கீழே இருக்கு, பிக்சர்ல இல்ல. அது ப்ரோமித் அடிஷன், அது அடிஷன் பண்ணியிருக்காங்க. லிரிக்கல் டிராமா ஷெல்லியோட ப்ரொமித்தியஸ் அன்பவுண்ட். ப்ரொமித்தியஸ் வந்திருக்காரு புதுசா, ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் வந்திருக்கா? ப்ரொமித்தியஸ். Who is Prometheus? God of, okay, what he did, God of இல்ல, what he did, yes, he gave us fire. நமக்கு ஃபயர் கொடுத்து ஒளி கொடுத்தனால அவரை, உங்களுக்கு தெரியும் அந்த கதையெல்லாம். he was chained. அவர் நமக்கு வந்திருக்காரு இந்த தடவை, வாழ்க்கைக்கு ஒளி தர்றதுக்கு. நிமோனிக்ஸ். see I'm not playfully saying everything, இதெல்லாம் நிமோனிக்ஸ் தான். நிமோனிக்ஸ்னா ஈஸி வே டு ரிமெம்பர். இப்படிதான் நம்ம கிளாஸும் இருக்கும். ஐ வில் கிவ் ஆல் கைண்ட் ஆஃப் நிமோனிக்ஸ், சம்டைம்ஸ் லாஜிக்கல், லாஜிக் இல்லாம ஈஸி டு ரிமெம்பர் வேஸ். இப்போ சில்ட்ரன்ஸ் லிட்டரேச்சர் ஆட் பண்ணிருக்காங்களா சிலபஸ்ல? என்னென்ன ஆட் பண்ணிருக்காங்க? எஸ், ஞாபகம் வருதா? அதே மாதிரி தான். ஓகே, யார் கப்புல்ஸா? ப்ரோமித்தியஸ். இன் ஆர்டர் டு கிவ் லைட் டு அவர் லைஃப், நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பிரகாசத்தை கொடுக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ரைட், யூனிட் 4 மாடர்ன் லிட்ரேச்சர். அந்த மாடர்ன் லிட்ரேச்சர் மாத்தியாச்சு, எல்லாமே மாடர்ன் தாங்க. ஓகே, இங்க மாடர்னு அந்த இதே போல, நாமன் கிளேச்சரே போல, டேட்டோட குரோனாலஜிக்கலா நிப்பாட்டாங்க. 1851 டு பிரசன்ட் டே. ஓகே, மேஜர் சேஞ்ச் என்ன, மைனர் சேஞ்ச் என்னன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஓகே, நல்லா டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு பழைய என்ன புதுசு என்ன. ஃபார் நியூ, ஐ திங்க் புதுசா படிக்க போறவங்களுக்கு அது தெரியணும். ஃபார் டீடைல் ஸ்டடியை மாத்தியாச்சு. மேத்யூ ஆர்னால்டோட டோவர் பீச் ஸ்காலர் ஜிப்சி ரீடைன் பண்ணியாச்சு. ப்ரௌனிங்கோட ஆண்ட்ரியா டெல் சார்ட்டோ ரீடைன் பண்ணிருக்கு. மை மூன், மை எவ்ரிபடிஸ் மூன், சிந்தியாவா, வாட்ஸ் ஹர் நேம், எஸ், ஓகே, அது அப்படியே ரீடைன் பண்ணியாச்சு. வாட் இஸ் த நேம் ஆஃப் த லேடி ஆண்ட்ரியா டெல் சார்ட்டோல வரவங்க? லெட்ஸ் செக்.
டென்னிசனோட மார்டி ஆத்தர் எடுத்தாங்க லுக்ரீஷியா. எஸ், லுக்ரீஷியா. சர்பென்டைன் பியூட்டி லுக்ரீஷியா. மை மூன், மை எவ்ரிபடிஸ் மூன். ஓகே. ஃபாதர் ஆஃப் டிராமாட்டிக் நாவலர். இதெல்லாம் ஞாபகம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. ஃபைன். ஆல்ஃபிரட் லார்ட் டென்னிசன் யுலைசஸ். ஆல்ஃபிரட் லார்ட் டென்னிசனோட யுலிசஸ் அடிஷன் பண்ணியிருக்காங்க. டென்னிசனோட ஐ திங்க் டென்னிசனோட மார்டி ஆத்தர் எடுத்திருக்காங்க இல்லையா? I couldn't find here. Right. அங்க வந்து ஈட்ஸ் பாருங்க, ஸ்பெல்லிங் பாருங்க. அத மெயினா மாத்திருக்காங்க. ஓகே. இவ்வளவு பெரிய ஆளு WB ஈட்ஸ்னு வச்சுட்டாங்க. verb. ஓகே. இந்த verb நவுனா, ப்ராப்பர் நவுனா மாத்தியாச்சு. மாத்திட்டு பைசாண்டியமா அப்படியே வச்சுட்டாங்க. ஓகே. இப்படி யாரும் டீகோட் பண்ணிருக்க மாட்டாங்க நீங்க. ரைட். டெட் ஹியூஜஸோட தாட் பாக்ஸ். இது மூணுமே புதுசு. இது GM ஹாப்கின்ஸ், காட்ஸ் கிராண்டர், WH ஆர்டன், அன்னோன் சிட்டிசன். நல்லா இருக்கும். அன்னோன் சிட்டிசன் சூப்பரா இருக்கும். டெட் ஹியூஜஸ், தாட் பாக்ஸ் நல்லா இருக்கும். இது மூணுமே ஒரு வெரைட்டியா தான் இருக்கும். ஓகே. அடிஷன், டெலிஷன், மார்டி ஆத்தர், மிடிவல் போம், பழசெல்லாம் எடுத்தாச்சு. அன்னோன் சிட்டிசன், மெஷினரி வேர்ல்டு பத்தி சொல்றது. எப்ப பாரு வேலை, ரைட்? ஹவ் வி வேர் become missionized in the modern society. அதை பத்தி பேசுறது. வெரி ரெலவெண்ட். ஓகே. ஃபைன். தென் வாட் எல்ஸ்? ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன். தாமஸ் கேர்லைல் அடிஷன். அதெல்லாம் ஐ மீன் புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. தாமஸ் கேர்லைலோட ஆன் ஹீரோ வர்ஷிப். அதுல இருக்கு, சொல்றேன். ஆல்ரெடி இருந்தது. ஹீரோ அஸ் அ மேன் ஆஃப் லெட்டர்ஸ் எடுத்தாச்சு. சேம் ஒர்க் தான். ஹீரோ அஸ் அ மேன் ஆஃப் லெட்டர்ஸ், ஹீரோஸ் அண்ட் ஹீரோ வர்ஷிப்ல இருந்து ஹீரோ அஸ் அ மேன் ஆஃப் லெட்டர்ஸ்னு ஒரு சாப்டர் இருந்துச்சு. அதை இப்ப எடுத்தாச்சு. எடுத்துட்டு ஆன் ஹீரோ வர்ஷிப் அண்ட் ஹெராயிக் இன் ஹிஸ்டரி லெக்சர் 3 ஷேக்ஸ்பியர். அதெல்லாம் லெக்சர்ஸ் தானே, அவர் கொடுத்த லெக்சர்ஸ் தான். ரைட். அப்புறம் மேத்யூ ஆர்னால்டோட போம்லாம் ரிட்டைன் பண்ணிட்டாங்க. ஸ்டடி ஆஃப் போயட்ரி அப்படியே இருக்கு. அப்புறம் புதுசா ஆட் பண்ணிட்டாங்க நியூ செக்ஷன், நாட் செக்ஷன், நியூ டைப் ஆஃப் ஒர்க். இங்கதான் டிஃபிகல்டி லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே நாவல்ஸ். ஸோ கண்டிப்பா இதை வந்து கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம படிக்கணும். ஜார்ஜ் ஆர்வலோட யூ அண்ட் ஆட்டோபம், சார்ல்ஸ் டிக்கன்ஸோட ஹார்ட் டைம்ஸ். ஏன்னா நாவல்ஸ்லயே அதெல்லாம் நம்ம கொஸ்டின்ஸ் எப்படி வேணா மேக் பண்ணலாம். ஓகே. சார்ல்ஸ் டிக்கன்ஸ் ஹார்ட் டைம்ஸ் ஓப்பனிங் சென்டென்ஸ் கூட கேட்கலாம். வாட் ஐ நீட் இஸ் ஃபேக்ட்ஸ். எனக்கு தேவை எப்ப பாரு ஃபேக்ட். நண்பன் படத்துல வர சத்யராஜ் இருக்கார் இல்லையா, அவர் தான் கிராட் பிரிண்ட். அதுல வர ஒரு ப்ரொஃபசர் மாதிரி தான் அங்கேயும் வருவாங்க. அதை பார்த்து தான் எடுத்தாங்க. ஓகே. ஹார்ட் டைம்ஸ், ஃபேக்ட்ஸ் வர்சஸ் யூட்டிலிட்டேரியனிசம் கான்செப்டும், அதாவது மனுஷனாலே யூஸ் ஆகணும், ஃபேக்ட்ஸ் படிச்சுக்கணும் அப்படின்றது. அது ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட். JS மில் அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, படிச்சிருப்பீங்க நீங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தாமஸ் கேர்லைல் அவங்க எல்லாம் ஹியூமனிட்டேரியன் கான்செப்ட். எப்ப பாரு மிஷின் ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு, அதனால அதை வச்சிருக்காங்க. ரைட். ஓகே. ஸோ அதுல இருந்து எப்படி வேணா கேட்கலாம். ஸோ இங்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் இருக்கு நமக்கு. ரைட். ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டு போக முடியாது. எல்லாத்தையும் உள்ளதை உள்ளபடி சொல்லணும். டைம் எடுத்து படிக்கணும். டு த லைட் ஹவுஸ் டைம் எடுத்து படிக்கணும். சாரி, டு த லைட் ஹவுஸ் எடுத்தாச்சு. பவர் அண்ட் த க்ளோரி எடுத்தாச்சு. ஜூட் த அப்ஸ்கியூர் எடுத்தாச்சு. மிடில் மார்ச் எடுத்தாச்சு. கிரேட் எக்ஸ்பெக்டேஷன் எடுத்தாச்சு. ஸோ டிக்கன்ஸோட கிரேட் எக்ஸ்பெக்டேஷனை எடுத்துட்டு நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு இல்லாம ஹார்ட் டைம்ஸ் வச்சாச்சு. சிம்பாலிக்கா சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். ஹார்ட் டைம் இருக்க போகுதுன்னு. ரைட். ஓகே. இந்த செக்ஷன்ல மட்டும் ஜார்ஜ் எலியட்டோட என்ன எடுத்திருக்காங்க? மிடில் மார்ச் எடுத்தாச்சு. எடுத்துட்டு மில் ஆன் த ஃபிளாஸ் வச்சிருக்காங்க. ஹார்டியோட ஜூட் த அப்ஸ்கியூர், சாரி எஸ், ஜூட் த அப்ஸ்கியூர் எடுத்திருக்காங்க. ஜூட் த அப்ஸ்கியூர் நாவல் எடுத்துட்டு மேயர் ஆஃப் கேஸ்டர் பிரிட்ஜ். வெர்ஜினியா வுல்ஃப் டு த லைட் ஹவுஸ் பதில மிஸ்ஸஸ் டாலவே. சேம் ரைட்டர், டிஃபரெண்ட் நாவல்ஸ், சேஞ்ச். ரைட். கிரஹாம் கிரீனோட பவர் அண்ட் க்ளோரி எடுத்தாச்சு. அதுக்கு பதில் என்ன அடிஷன் பண்ணியிருக்காங்க? அவரை விட்டுட்டாங்க, கிரஹாம் கிரீனை. பாவம். ஓகே. டிராமா மேக்பெத் எடுத்தாச்சு. ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே.
ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரா எடுத்தாச்சு. ஹென்ரி 4 பார்ட் 1 எடுத்தாச்சு. தேவையில்ல. சரி, அப்ப இதுக்கு பதில் என்ன சார் தேவை? ஒத்தெல்லோக்கு தேவை. கிங் லியர் நமக்கு தேவை. சானட்ஸ் தான் தேவை. ஏன் சார் சானட்ஸ் தான் தேவை? அப்பதான் கொஸ்டின் டிஃபிகல்ட்டா கொஞ்சம் வைக்கலாம்ல. ட்விஸ்ட் பண்ணா எங்க வச்சு ட்விஸ்ட் பண்றது? சானட்ஸ்ல வச்சு ட்விஸ்ட் பண்ணலாம். ஓகே, அது போக சானட்ஸ் ஷேக்ஸ்பியர் as a sonneteer or poet you have to know. அவர் ஒரு போயட், அவரோட போயட்டிக் எபிலிட்டி என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது போக சானட்ஸை ப்ரிஸ்கிரைப் கூட பண்ணலாம் நாளைக்கு ஸ்கூல்ஸ்ல. ஓகே, I guess already they have, isn't it? Fine. Okay, now unit 4 முடிஞ்சு, யூனிட் 5 முடிஞ்சு. ஒத்தலோ கிங் லியர் எடுத்தாச்சு, இன்க்ளூட் பண்ணிருக்கோம். ஒத்தலோ கிங் லியர் இன்க்ளூட் பண்ணிருக்கு. மேக்பத் போயாச்சு, ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரா போயாச்சு, ஹென்ரி 4 போயாச்சு, டாடா பை பை. சானட்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணியாச்சு. ஜெனரல் நாலேஜ் ஆஃப் அதர் பிளேஸ் போம் அண்ட் சானட்ஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ். ஓகே, அடுத்து அமெரிக்கன் லிட்ரேச்சர். எஸ், ஃபேவரட். ஒரு டிஃபரன்ஸ் தானே எல்லாருக்கும். படிச்சுட்டே இருக்கும்போது அமெரிக்கன் லிட்ரேச்சர் படிக்கும்போது ஒரு புத்துணர்ச்சி வரும். அதில் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். வால்ட் விட்மன் அவுட் ஆஃப் த கிரேடில் அப்படியே ரீட்டைன் பண்ணியாச்சு. அந்த பாக்ஸ்ல இருக்கிறதுலாம் இன்க்ளூஷனுங்க, ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது வந்து எக்ஸ்க்ளூஷன், டெலிஷன், அதெல்லாம் போயாச்சு. புதுசு பாக்ஸ்குள்ள இருக்கு, புதுசா இருக்கு பாக்ஸ்குள்ள. ஆனே பிராட் ஸ்ட்ரீட்டோட ப்ரொலாக், அன்ஃபெமிலியர் ஒர்க் தான். ரால்ஃப் வால்டோ எமர்சனோட பிரம்மா, ஓகே, அப்படி இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக்கு அப்படியே ரன் ஆயிடுச்சு இங்க இருந்து சிலபஸ். டேடி எடுத்தாச்சு. எதுக்கு தேவையில்லாம காம்ப்ளெக்ஸா வச்சு, எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ், அப்புறம் வந்து கஷ்டம், வார், அதெல்லாம் எடுத்தாச்சு. வால்ட் விட்மனோட பேசேஜ் டு இந்தியாவும் எடுத்து விட்டாச்சு. இந்தியாவை எதுக்கு நம்ம வந்து கலோனியல் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கணும். கலோனியல் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம வந்து அவங்க நம்மளை எப்படி பார்த்துருக்காங்க, அதுதான் பிரம்மா. isn't it? அப்படிதானே? அவங்க நம்மகிட்ட இருந்து எடுத்துக்கிட்டது பிரம்மா. ஐ மீன் அஃப்கோர்ஸ் தே ஹேவ் ரூட்டட் எவ்ரிதிங், அது வேற விஷயம். பட் ஒரு ஐடியாலஜிக்கலா அது நமக்கு ஒரு பெருமை தானே, அதனால வச்சிருக்கோம். See, this is not reason. நிமோனிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ராபர்ட் ஃப்ராஸ்டோட பர்ச்சஸ் மென்னிங் வால் அப்படியே இருக்கு, நல்ல போம்ஸ். ஓகே, பால் லாரன்ஸ் டன்பர் ஸ்பேரோ இருக்குங்க. மாயா ஏஞ்சலோட ஐ நோ வை த கேஜ் பேர்ட் சிங்ஸ், குட் இருக்கு. இஇ கம்மிங்ஸ், ஆக்சுவலா இஇ கம்மிங்ஸ் வந்து ஸ்மால் இல எழுதுவாரு, பரவாயில்ல. இந்த கேம்பிரிட்ஜ் லேடிஸ், ஏன் இஇ கம்மிங் ஸ்மால் லெட்டர் எழுதுவார்னா அவர் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் போயிட்டு எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்காது. இமேஜிஸ்ட் போம். இஇ கம்மிங்ஸோட வேற போம் ஏதாவது படிச்சிருக்கீங்களா? மென்ஷன் பண்ணுங்க. பஃபலோ பில் படிச்சிருக்கீங்களா யாராவது? பஃபலோ பில், இஃப் டைம் பர்மிட்ஸ் ஐ வில் டேக் பஃபலோ பில், நாட் நவ், லேட்டர். சார்லட் பர்கின்ஸ் கில்மேனோட ஆன்டி சஃபரஜிஸ்ட் இன்க்ளூஷன், ஆன்டி சஃபரஜிஸ்ட் இஸ் இன்க்ளூடட். அப்ப என்னென்ன எக்ஸ்க்ளூஷன் பண்ணிருக்காங்க? ராபர்ட் ஃப்ராஸ்டோட வெஸ்ட் ரன்னிங் குரூப் போயாச்சு, சில்வியா டேடி போயாச்சு, பார்த்தாச்சு. வால்ட் விட்மனோட பேசேஜ் டு இந்தியா எடுத்தாச்சுட்டாங்க. ஹார்ட் கிரேனோட 2 ப்ரூக்லின் பிரிட்ஜ் எடுத்தாச்சு. யூனிட் 6 ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன். ஹென்ரி டேவிட் தோரோவோட வேர் ஐ லிவ் வாட் ஐ லிவ் ஃபார், நான் எங்க இருந்தேன் எதுக்கு இருந்தேன் இருக்கு, அப்படியே இருக்கு. ரால்ஃப் வால்டோ எமர்சன் அமெரிக்கன் ஸ்காலர் இருக்கு. வில்லியம் ஃபாக்னர் நோபல் பிரைஸ் அக்செப்டன்ஸ் ஸ்பீச் இருக்கு. ஹென்ரி டேவிட் தோரோவோட வால்டன் எடுத்தாச்சு. அதுக்கு பதில் ஜேம்ஸ் தர்டரா, ஓகே, த அவுல் இன் த ஆட்டிக் எடுத்தாச்சு. அதெல்லாம் அவுலாம் அடிச்சு பத்தி விட்டாச்சு. ஓகே ஓகே ரைட். ஜும்பலாவோட நேம் சேக் ஆட் பண்ணிருக்காங்க. டோனி மாரிசன் பிலவர்ட் ஆட் பண்ணிருக்காங்க. நாவல் வெரி ஹெவி நாவல் ரெண்டுமே. நேம் சேக்கு டயஸ்போரிக் லிட்ரேச்சர், பிலவர்டு உங்களுக்கு தெரியும் ஆப்ரோ அமெரிக்கன். பாசிபிள் கொஸ்டின்ஸ் எப்படி வேணா கேட்கலாம். செகண்ட் ஜும்பல் ஆயிரி கூட ஈஸியா, அதுல ரொம்ப காம்ப்ளெக்ஸான பிளாட் இல்ல. பிலவர்ட் காம்ப்ளெக்ஸான பிளாட். ஓகே ரைட். டிராமா ஆர்தர் மில்லரோட டெத் ஆஃப் சேல்ஸ்மேன் இருக்கு, அப்படியே ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. வெரி குட். யூஜி ஓனிலோட ஹாரி இப்ப எடுத்தாச்சு. எம்பரர் ஜோன்ஸ் வந்துட்டாரு இப்போ. ஓகே, ப்ரொமித்தியஸ் வந்தாரு, இப்போ எம்பரர் ஜோன்ஸ் வந்திருக்காங்க. டென்னிசி வில்லியம்ஸ் ஸ்ட்ரீட் கார் நேம் டிசையர் இருக்கு. எட்வர்ட் ஆல்பியோட ஹூ இஸ் அஃப்ரேட் ஆஃப் வர்ஜினியா எடுத்தாச்சு.
டென்னிசி வில்லியமோட ஸ்ட்ரீட் கார் நேம் டிசைர் ரிட்டைன் பண்ணியாச்சு. இப்போ புதுசா ஒரு யூனிட் ஆட் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு சொல்றேன். அதெல்லாம் யூனிட் 7 இது புதுசு கிடையாது, புதுசா ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து லாங்குவேஜ் இஎல்டி எல்லாத்தையும் சேர்த்து யூனிட் இதாக மாற்றியாச்சு. 10 இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ். யூனிட் 7 வந்து இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ். என்னென்ன இதுல நிறைய சேஞ்ச் இருக்கு. ஸோ தாகூரோட கீதாஞ்சலி மட்டும் அப்படி இருக்கு. ஸோ நான் டீட்டெயிலாக இருந்ததெல்லாம் மாற்றியாச்சு. சரோஜினி நாயுடு, தோல் தத்து, ஐ மீன் அவங்களோட போம்ஸ் மட்டும் மாற்றிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நிசிம் எசிக்கலோட குட் பை பார்ட்டி டு மிஸ் புஷ்பா. ஏன் அதை வச்சிருக்காங்க? ஸ்கூல் சில்ட்ரன் தே வில் லைக் இட், இஸ்ன்ட் இட்? அதில் இருக்க அந்த கிராமட்டிக்கல் எரரு, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஹவ் இந்தியன்ஸ் வி ஆர் ஸ்பீக்கிங் ஆல்வேஸ் இன் ஐஎன்ஜி ஃபார்ம், ஆர் யூ கம்மிங்கா, அந்த மாதிரி. ஓகே, ஸோ அதெல்லாம் நம்ம இந்த போம்ல படிக்கலாம், சொல்லித்தரலாம். டோருடட்டோட அவர் கேஷ்யூநட், டோருடட் ஃப்ரம் த குளோபல் ட்ரெஷரி ஆஃப் இந்தியன் போய்ட்ரி. ரொம்ப வேகா இருந்திருக்கும், ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியாச்சு ஸ்பெசிஃபிக்கா. கமலா தாஸ் அண்ட் இன்ட்ரடக்ஷன், அதில் வந்து ஓவராலாக கொடுத்ததை இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க போம்ஸ்லாம். சுஜாதா பாட்டோட டிஃப்ரெண்ட் ஹிஸ்ட்ரி. ஓகே, இதெல்லாம் இன்க்ளூஷன்ஸ். ட்ராமா ஜான் ஆஸ்பர்ன், இதுவும் புதுசு. இந்த டிராமான்ற செக்ஷனே புதுசு, isn't it? இது வரையும் நம்ம அது இந்த யூனிட்ல நம்ம இல்லை. ஓகே, ரைட், சாரி, அது நான் சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அந்த யூனிட்ல ஐ ஃபர்காட் டு டெல். யூனிட் 4ல ஜான் ஆஸ்பர்ன் லுக் பேக் இன் ஆங்கர். ஓகே, ஒரு ஸ்லைடு விட்டுருக்கோமா நம்ம? ஓகே, இதுல யூனிட் 4ல டிராமா மட்டும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஜான் ஆஸ்பர்ன், பெலாட் பிரிட்ஜ், சிஞ்ச், கேரல் சர்ச்சர் எல்லாருமே வந்து அப்சர்டிஸ்ட் போம், சாரி, அப்சர்டிஸ்ட் டிராமா as well as experimental dramatist. 1 minute. So look back in anger, உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே புதுசான ஒரு மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணது. ஆங்கிரி யங் மேன் மூமெண்டோட ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் தான் ஜான் ஆஸ்பர்ன் லுக் பேக் இன் ஆங்கர். பிரெட் வந்து ஜெர்மன் பிளே ரைட்டு, மதர் கரேஜ் அண்ட் ஹர் சில்ட்ரன். சிஞ்ச் உங்களுக்கு தெரியும், ரைடர்ஸ் டு தி சீ, கேரல் சர்ச்சில் டாப் வேர்ட்ஸ். புதுசு இதெல்லாம். 5, 6, 7 பார்த்துட்டோம். இப்போ 7ல தான் இருக்கும். ரைட், இப்போ ஒரு யூனிட் எடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 8th யூனிட் எடுத்தாச்சு. அப்ரோச்சஸ் டு லிட்ரேச்சர். எல்லாரும் ஹாப்பியா ஃபீல் பண்றீங்களா, சேடா ஃபீல் பண்றீங்களா? ஆக்சுவலா இது எடுத்ததுக்கு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ, ஆர் யூ ஹாப்பி ஆர் சேட்? இந்த தியரி எல்லாம் போனது ஹாப்பியா இருக்கா? சார் ஆக்சுவலா ஹாப்பி தான் சார். பட் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறதுக்காக அதை தான் சார் எடுத்தேன் நான். அதனால எல்லா இதுவுமே இப்பதான் முடிச்சு வச்சேன். கரெக்டா நான் முடிச்ச ஒரு 2 daysல இது அனௌன்ஸ் பண்ணாங்க சார். கம்ப்ளீட்டா அந்த யூனிட்டே தூக்கிட்டாங்க. ஓகே, ஓகே. இது ஆனா கஷ்டமான, அதனால கொஞ்சம் சேடு சார். ரொம்ப கஷ்டமா தான் சார் இருந்துச்சு. முடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. ஓகே, ஆமா, ரொம்ப வாஸ்டா இருந்தது. எந்த சைடு கவர் பண்ண என்னன்னு தெரியல. இப்ப இது வந்து நியூவா ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு ரொம்ப குதூகலமா இருக்கும் கேட்கும்போது. நல்ல வேலை நம்ம கஷ்டமானது பண்ணல. பட் இது வந்து கண்டிப்பா உதவும் மேம், கவலைப்படாதீங்க. இது வந்து இந்த எல்லா ஐடியாவும் நம்மளோட அட்லீஸ்ட் ஜென்ரல் லைஃப் ஒரு பாக்குறதுக்கான பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கும். அப்கோர்ஸ் வி ஆல் ஹேவ் ஸ்டடிட் ஆல்ரெடி, நம்ம படிச்சது தான், போஸ்ட் மாடர்னிசம், ஃபெமினிசம் எல்லாம் படிச்சது தான். கண்டிப்பா அட்லீஸ்ட் அந்த நேம்ஸ் தெரியறதுனால ஒன்றும் வருத்தப்படாது. ஓகே, இப்போ யூனிட் 8 எடுத்துட்டாங்க. மாடர்ன் டிராமா ஃபிக்ஷன், ஏன்னா அது ரொம்ப வேகா இருக்கு. மாடர்ன் டிராமானா என்ன? மாடர்ன் டிராமா எவ்வளவு இருக்கு? ஃபெமினிசம்னா யார் படிக்க? கேட் மில்க் படிக்கவா? ஜூலியா கிறிஸ்டேவர் படிக்கவா? இந்தியன் ஃபெமினிசம் படிக்கவா? விமனிசம் படிக்கவா? அதுவும் ஃபெமினிசம் தானே. விமனிசம் யார் சொன்னா? பிளாக் பீப்புளோட ஃபெமினிசம் விமனிசம்னு சொல்லுவாங்க. ஸோ அதை படிக்குவாங்க. அதனால ஆக்சுவலா நான் இப்ப ப்ரிப்பேர் பண்ணப்ப படிச்சேன், இப்ப கேட்டா மறந்து போச்சு சார். ஓகே, ஓகே மேம். ஆலிஸ் வாக்கர். ஓகே, எஸ் சார், எஸ் சார், ஆலிஸ் வாக்கர். ரைட், இப்போ இதெல்லாம் எடுத்தாச்சு. தேங்க் காட் இதெல்லாம் எடுத்தாச்சு அப்படின்னு சில பேர் ஃபீல் பண்ணுவீங்க, சில பேர் சேடா இருப்பீங்க. இட்ஸ் ஓகே, அக்செப்ட் அண்ட் மூவ் ஆன். எடுத்தாச்சு, அவ்வளவுதான். அப்போ எடுத்துட்டு என்ன சார் பண்ணாங்க? சும்மா விட்டாங்களா? இல்ல, அதுக்கு பதில் புதுசா ஒரு அடிஷன் இருக்கு.
இது ஆக்சுவலி இதுதான் ரொம்ப முக்கியம். நம்மளோட ட்ரெண்டே நம்ம வந்து லிட்ரரியன்ஸ் தானே இந்தியன்ஸ். கலோனியல் மென்டாலிட்டி, நமக்கு கலோனியல் மென்டாலிட்டி இல்ல, நம்ம வி அப்ரிஷியேட் லிட்ரேச்சர். பட் வேரஸ் ஐம் டெல்லிங் திஸ் இன் ஜென்ரல். நீங்க ஒருவேளை நாளைக்கு அப்ராட் போய் ஒரு 6 months ட்ரைனிங்கோ இல்லை எங்க போக போறீங்க, அங்கெல்லாம் ஸ்கூல் சிஸ்டம் இருக்கு பார்க்கும்போது உங்க லிட்ரேச்சரே இருக்காது. கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கே தெரியும். நம்ம ஐபிஎஸ்லயுமே லிட்ரேச்சர்னா தனியா இருக்கும். ஸோ இதுதான் முக்கியமானது. இலக்கியம் வந்து இலக்கியத்தை விட மொழியியல் முக்கியம். ஸோ அதனால கரெக்டா பண்ணியிருக்காங்க. அதை நினைச்சு நம்ம வந்து அது போய் இதெல்லாம் அப்ஜெக்டிவாவும் கேட்கலாம். isn't it? இது எல்லாமே சப்ஜெக்டிவ், நம்ம பார்த்தது இல்லை இப்படிதானே. இது மட்டும் அப்ஜெக்டிவா கேட்கலாம், இதுக்கெல்லாம் ஆன்சர் மாறாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்று தோணாது. ஃப்ரேசஸ்னா ஃப்ரேசஸ் தான், சினோனிம்ஸ்னா அதுதான் ஆன்சர். ஆன்டனிம், ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், டென்சஸ், ஆக்டிவ் வாய்ஸஸ், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், இதை தான் சொல்லி தரணும். இதை வச்சு தான் அவன் பேச போறான் இங்கிலீஷை. அப்புறம் தான் அவன் அதை பேசி முடிச்சு நம்மகிட்ட கான்வர்சேஷன் பண்ணி எல்லாரும் இங்கிலீஷ்ல பேசி ஸ்கூல்ல. அப்புறம் நம்ம புக் எடுத்து லிட்ரேச்சர் படிச்சு வாழ்க்கையை அப்ரிஷியேட் பண்ணி எம்பத்தியை கிரியேட் பண்ணி நல்ல சிவிலைஸ்டு ஒரு சொசைட்டியை உருவாக்க போறோம். ஓகே, ரைட், உருவாக்கிடலாம். ரைட், அதுக்கு முன்னாடி அவனை பேச வைக்கணும். எரர்ஸ் பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ் நான் நடக்கும்போது ஓட்ட தான் செய்வாங்க. பட் ஓகே, முக்கியமான தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இஎல்டி. இஎல்டில புதுசா 3 இது ஆட் பண்ணிருக்காங்க பாருங்க. டிசைனிங் சிலபஸ், சிலபஸ் கரிக்குலம் ஃப்ரேமிங். இப்போ டீச்சர்ஸோட மெயின் ஒர்க் கரிக்குலம் டெவலப்மெண்ட் தான். நமக்கு டெவலப் பண்ணி தந்துடுறாங்க. அதர் ஸ்கூல்ஸ்ல, அதர் ஸ்கூலிங் சிஸ்டம்ல கரிக்குலம் டெவலப்மெண்ட் மாதிரி ஒரு ஹீடியஸ் டாஸ்க் எதுவுமே கிடையாது. டெலிவரிங் லெக்சர் அதெல்லாம் ரொம்ப ஈஸி. கரிக்குலம் ப்ரிப்பேர் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ டிசைன் எல்லாருமே நமக்கு சிலபஸ் டிசைன் பண்ண தெரியணும். அதுக்கான அஃப்கோர்ஸ் ஃப்ரீடமும் நமக்கு கொடுக்கணும் லேட்டர் ஆன். மெட்டீரியல் ப்ரொடக்ஷன், லாங்குவேஜ் டெஸ்டிங் அண்ட் எவல்யூஷன், அஃப்கோர்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். ரைட், அப்போ யூனிட் 9 அப்படியே இருக்கு. ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் இட்ஸ் க்ரோத், இந்தோ யூரோப்பியன் ஃபேமிலி, ஓல்டு மிடில் இங்கிலீஷ், மாடர்ன் இங்கிலீஷ், க்ரோத் ஆஃப் வெக்காபுலரி. உங்களுக்கு தெரியும் அந்த பழைய சிலபஸ்லாம் அப்படியே இருக்கு. லிங்குவிஸ்டிக்ஸோட இங்கிலீஷ் ஃபோனட்டிக்ஸ் அண்ட் ஃபோனாலஜி. ஐ திங்க் இதுல ஃபோனட்டிக்ஸ் மட்டும் புதுசு. எஸ், இதுல வந்து ஃபோனட்டிக்ஸ் இல்ல பழைய சிலபஸ்ல. இங்க அதை ஹைலைட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஃபோனட்டிக்ஸ் இல்லை. சார் லாஸ்ட் டைம் ஃபோனட்டிக்ஸ் இருந்தது சார். ஆனா இப்போ வந்து மென்ஷன் பண்ணி தனியா கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார். இல்ல மேம், அது செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் பார்த்த மாதிரி தெரியல. அதுல ஃபோனாலஜி இருந்துச்சு, மார்பாலஜி எல்லாமே இருக்கு. ஃபோனட்டிக்ஸா ஃபோனாலஜியா ஏதோ ஒரு இது மட்டும் இல்லை. நான் ரெண்டையும் செக் பண்றேன். ஓகே, நீங்களும் பாருங்க சைட்ல. மார்பாலஜி, வேர்ட் ஃபார்மேஷன், செமான்டிக்ஸ், டயலாக்ட் அண்ட் ஐடோலாக்ட் அப்படியே இருக்கு. அப்ளைட் லிங்குவிஸ்டிக்ஸ், ஐ திங்க் அப்ளைட் லிங்குவிஸ்டிக்ஸ் 1 minute ஐ செக். அப்ளைட் லிங்குவிஸ்டிக்ஸ் இருக்கா பழசுல? எஸ், இருந்துச்சு. ஓகே, ரைட். இப்போ ஐசிடி ரிலேட்டட் அதுல இல்ல. அது இருந்திருக்கும். மேபி அப்ளைட் லிங்குவிஸ்டிக்ஸ்ல அது இன்க்ளூட் பண்ணலாம். ரைட், ஓகே. இப்போ தலை சுத்துதா இல்ல கிளியரா இருக்கா? படிச்சவங்களுக்கு எல்லாம் கிளியரா இருக்கும். புதுசா இருக்கவங்களுக்கு என்னமோ சொல்லிட்டு இருக்காரு அது அப்படின்னு தோணும். அதனால உங்களுக்கான டைம் இருக்கலாம், ஒரு குயிக்கா பார்த்துடலாம். மேஜர் சேஞ்ச் ஓகே, எல்லாத்தையும் மறந்தாச்சு. புதுசா ப்ரிப்பேர் பண்றேன் சொன்னேன். நீங்க சொன்ன எதுவுமே எனக்கு தெரியாது, அதை பத்தி கவலையும் இல்லை. ஓகே, வெரி குட், கவலையே பட வேணாம். யூனிட் 8 இப்ப சேஞ்சுன்றாங்கல்ல, அப்ப உங்களுக்கு தெரியணும்ல. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாவம் படிச்சிருக்காங்கல்ல, அதுக்கு என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். யூனிட் 8 அப்ரோச்சஸ் டு லிட்ரேச்சர்னு கிடையாது. அதுதான் அந்த தியரி, ஓகேங்களா? அது இல்ல. அதுக்கு பதிலாக லாங்குவேஜ் ஸ்கில், அப்ளிகேஷன் ஆஃப் லாங்குவேஜ் ஸ்கில் வந்துருச்சு. அப்ரோச்சுக்கு பதிலாக அப்ளிகேஷன் வந்துருச்சு. இதுதான் மேஜர் சேஞ்ச். ஓகே, ஸோ டெலிஷன்ஸ் பார்த்துடலாம் டக்குன்னு. வயட் சாரேவோட ஜென்ரல், வேலடு ஜென்ரல், கிரே, காலின் பிளேக் இவங்கெல்லாம் ஜென்ரல், இதெல்லாம் எடுத்தாச்சு. ஆர்டன், ஸ்டீபன் ஸ்பெண்டர் எடுத்தாச்சு. போயம்ஸ் ஆஃப் ஏகே ராமன், அதாவது ஜென்ரலைஸ்டு வெர்ஷன் எல்லாமே எடுத்தாச்சு. இவங்களோட இந்த ஒர்க்கை படி, எல்லாத்தையும் படிக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? கீட்ஸ் லெட்டர் எடுத்துட்டாங்க. அதில்தான் பாவம் அவர் நிறைய பேசிப்பாரு, நெகட்டிவ் கேபபிலிட்டி அதெல்லாம். ஆக்சுவலா அவரோட ஒர்க்கை விட இது நல்லா இருக்கும். சரி, எடுத்துட்டாங்க, பரவாயில்ல. இங்கிலீஷ் கிரிட்டிக்கல் ட்ரெடிஷன் மேக்மில்லன். ஓகே சார், பட் அதெல்லாம் டைரக்ட் क्वेश्चंस வந்திருக்கும்ல சார், நம்மளுக்கு ஸ்கோர் ஆமா. பண்றதுக்கு ஈஸியா இருந்திருக்கும்.
அதுதான் அட்வான்ஸ்டு வெர்ஷன்ல இருக்கக்கூடாதுல்ல மேம். காம்படிஷன் ஹெவியா இருக்கு இல்லையா? இப்போ நம்ம வந்து இதை வந்து ரொமான்டிசைஸ்டு வெர்ஷனா பார்த்துட்டு இருக்கோம். அதாவது 2 அப்ரோச்சஸ் இருக்குங்க. எனி ஓகே, ஐ எம் ஷேரிங் திஸ் ஃப்ரம் மை பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ். See, I have cleared NET 5 times. JRF 1 time. So competitive examக்கு TET also I have been taking classes. காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு 2 அப்ரோச் இருக்கு. ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் பீப்புள் தான் நான் மீட் பண்ணியிருக்கேன் என்னோட ஆஸ்பிரண்ட்ஸ்ல. 2 பேர் தான் இருப்பாங்க. ஒருத்தவங்க ஒரு சைடு யாருன்னா, ஸோ தே ஆர் வெரி மெத்தடாலஜிக்கல். எது படிச்சா எது வரும், ஓகே, எப்படி படிக்கணும், இதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்காது அப்படின்ற இருக்க டைப். அவங்க ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களோட அறிகுறி என்ன அப்படின்னா, அவங்க ஸ்கெடியூல் கரெக்டாக முடிப்பாங்க. அப்ப இன்னொரு டைப் யாரு சார்? ஸ்கெடியூல் கரெக்டாக முடிக்காதவங்க, ப்ரொக்ராஸ்டினேட் பண்றோம். சரி, அவங்க ஏன் ப்ரொக்ராஸ்டினேட் பண்றாங்க? ஆனா அவங்களுக்கு வந்து டார்கெட்டும் கொடுத்தா பயமாயிடும். டெய்லி டார்கெட் கொடுத்தா பயமாயிடும். அப்ப டார்கெட்டுக்கு பதில் அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? டார்கெட் பதில் நீ இன்னைக்கு புதுசா படிக்க போற, தெரிஞ்சுக்க போற, அந்த மைண்ட் செட் இருந்தா அவங்களுக்கு படிக்க வரும். ஸோ இதை எதுக்கு சொல்ல ஆரம்பிச்சேன்னா, ஸோ இந்த கீட்ஸ் எதுக்கு சொல்றீங்க இல்லையா, டைரக்ட் கொஸ்டின்ஸ். இப்போ ஆனா கவர்மெண்ட் அப்படிலாம் நினைக்காது. கவர்மெண்ட்டை பொறுத்தவரை இட்ஸ் ஸ்கிரீனிங் டெஸ்ட். ஸ்கிரீனிங் டெஸ்ட் இவ்வளவு பேர் வந்தா நான் என்ன பண்றது? அப்ப எல்லாரும் அப்ளை பண்றீங்க, அப்ப எல்லாத்துக்கும் எப்படி நான் தர முடியும்? அதுல பெஸ்டா தட்டி விடணும். தட்டி விட்டுட்டு பெஸ்ட் ஆனவங்கள தான் பார்க்கணும். அப்ப இந்த 2 அப்ரோச், இது ஓகே, இந்த 2 அப்ரோச் ஓரமா வைங்க. இப்போ இன்டைரக்டா கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே, ரைட். அந்த மாதிரி தான் சிலபஸ் ஸ்டாண்டர்டைஸ் பண்ண முடியும். ஹெவி பாப்புலேட்டட் கண்ட்ரில அப்படிதான் பண்ண முடியும். வேற ஆப்ஷன் கிடையாது. திங்கிங் ஃப்ரம் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ், ரைட்? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ல இதுதான் அப்படி நினைச்சிருக்கலாம். சார்சரோட ப்ரோலாக் டு தி கேண்டபிலிட்டி, புக் ஆஃப் டச்சஸ். இப்போ இதெல்லாம் அடிஷன்ஸ் மட்டும் பார்க்க போறோம், ஓகேங்களா? புக் ஆஃப் டச்சஸ் அடிஷன், ப்ரோலாக் ஆல்ரெடி இருந்தது தான், பட் புக் ஆஃப் டச்சஸ் அடிஷன். தாமஸ் வைட்டோட ரிமெம்பரன்ஸ் ஒரே ஒரு போம் சொல்லியிருக்காங்க, அது மட்டும் பார்த்தா போதும். பென் ஜான்சனோட ஆல்கெமிஸ்ட் எடுத்துட்டு எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஃபியூச்சர், அப்சலாம் அண்ட் டாக்கிட்டோ, சட்டையர். அப்புறம் வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி சில்ட்ரன் லிட்ரேச்சர், ஓகே, அது ரெண்டுமே 2 ஒர்க், கலிவர்ஸ் டிராவலும், அப்புறம் வந்து வாட் இஸ் திஸ் மீன்ஸ், எஸ். நான் ட்ரைடனோட பார்த்தாச்சு. அடுத்து வந்து எலிஜி ரிட்டன் இன் கண்ட்ரி சர்ச்யார்ட் அடிஷன், ஓகே. ஸோ நீங்க இதை தான் படிக்க போறீங்க யூனிட் 1ல. யூனிட் 1ல குயிக்கா பாருங்க. போயட்ல சாசரு, ஓகே, பிரத்திலாமியன், எபித்திலாமியன், இது எல்லாமே இருக்கு. இப்போ வந்து நான் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இதுல. இஃப் பாசிபிள் ஐ ஷேர் திஸ். ஸோ யூனிட் 2 இங்கிலீஷ் லிட்ரேச்சர், இது எல்லாமே இந்த பிளாக்ல இருக்கிறது எல்லாமே ஆல்ரெடி இருந்தது. ப்ளூ கலர்ல கொஞ்சம் ஹைலைட் ஆயிருக்கிறது தனியாக தெரியுது வந்து அடிஷன்ஸ். Can you read it fast? So Dryden, Absalom and Akitapul, Elegy written in the country churchyard, Jonathan Swift or Gulliver's Travel, Daniel Defoe or Robinson Crusoe, Stoops to Conquer, Way of the World, School for Scandal, All for Love. Chronological போறீங்க, ஓகேங்களா? அதெல்லாம் இருக்கு பழசு. யூனிட் 3 வில்லியம் பர்ட்ஸ்வொர்த் இம்மார்டாலிட்டி, டின்டன் ஆபி ப்ரெல்யூட் புக் 1 இருக்கு. சாமுவேல் கோல்ட்ரிட்ஜோட ஓட் டு டிஜெக்ஷன் படிக்கணும். குப்லா கான் படிக்கணும். ஜான் கிட்ஸோட ஓட் டு நைட்டிங்கல் புதுசா படிக்கணும். ஷெல்லியோட ஓசிமண்டியஸ் சடன்ஸ் புதுசா படிக்கணும். ப்ரோஸ் ஃபிக்ஷன், லேம்போட எஸ்ஏஸ் அப்படியே இருக்கு, எல்லா எஸ்ஏஸும் படிச்சதுதான். ஹேஸ்லிட்டு படிக்க போறீங்க. ஐ மீன் நியூ ஆஸ்பிரன்ஸுக்கும் சேர்த்து சொல்றேன். வேர்ட்ஸ்வொர்த்தோட ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலன்ஸ் படிக்க போறீங்க. ஜேன் ஆஸ்டனோட சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி நியூவா அடிஷன் பண்ணிருக்காங்க, ஓகே. சார் எதுக்கு சார் நியூவா அடிஷன் பண்ணது? நம்ம நியூவா அடிஷன் பண்ணது ஃபர்ஸ்ட் படிக்கணும். ஈட் தட் ஃப்ராக், கஷ்டமா இருக்கிறது மொதல் பண்ணணும், ஓகே. ஸோ அது போக அவங்க இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, அதுல இருந்து கொஸ்டின் கேட்காம இருப்பாங்களா? ஸோ அந்த லாஜிக் தான் கண்டிப்பா படிக்கணும். அது புதுசா இருக்கிறத ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்சுங்க. அப்போ எந்த யூனிட்ஸ் படிக்கலான்றதை என்னோட சஜஷனை நான் லேட்டரா சொல்றேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டெக்னிக் இருக்கும். என்னோட சஜஷன் நான் சொல்றேன், ரைட்? காட்ஸ் கிராண்டியர், அன்னோன் சிட்டிசன், தாட் ஸ்பாக்ஸ், யூலிசஸ், இதெல்லாம் நீங்க யூனிட் 4ல படிப்பீங்க. வேஸ்ட்லேண்ட், பைசாண்டியம், ஆண்டி டெல் சார்ட்டோ, டோவர் பீச்சஸ், காலேஜ் ஜிப்சி படிக்க போறீங்க. ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன் என்ன படிப்பீங்க? ஆன் ஹீரோ, ஹீரோ வர்ஷிப், லெக்சர் 3 இன்க்ளூடட். யூ ஆன் த ஆட்டோபம் புதுசு, ஹார்ட் டைம் புதுசு, மில் ஆன் த ஃபிளாஸ். இந்த யூனிட்டே ஃப்ரெஷ், ஐ மீன் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய நாவல்ஸ் பார்த்துட்டோம், ஓகே. ஸோ இதுவும் புதுசு, இது எல்லாமே புதுசு. டிராமா இந்த யூனிட் 4ல இல்ல. புதுசா டிராமா டெஸ்ட் வேற வேர்ல்ட் லிட்ரேச்சரோட இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணிக்கலாம், ஓகே. மெக்பெத் போயாச்சு, ஹென்ரி ஃபோர்ட் போயாச்சு, அதுக்கு போல லியரும் ஒத்தலும் வந்திருக்காங்க.
சானட்ஸ் புதுசு. ஸோ சானட்ஸ் நம்பர்லேயே குழப்பிடலாம், அப்படிதானே? கொஸ்டின் கேட்கணும்னா இது இந்த லைனை கொடுத்து என்ன நம்பர்னு கேட்டாலே போதும். 106 116 நம்ம குழம்பிட்டு இருக்கும்போது ஸ்கிரீனிங் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, ப்ரோலாக் புதுசு, பிரம்மா புதுசு, ஸ்பேரோ புதுசு. ஐ நோ வை த கேஜ் பேர்ட் சிங்ஸ். ஐ திங்க் அது இருக்கு ஆல்ரெடி. ஓகே, த ஆன்டை சஃப்ராஜிஸ்ட் புதுசு. வேர் ஐ லிவ், வாட் ஐ லிவ் ஃபார், பிலவட் நேம் சேக். பிலவட் நேம் சேக் கொஸ்டின் உங்களை யூஸ் பண்ணலாம். எம்பரர் ஜோன்ஸ் யூஸ் பண்ணலாம், ஈஸியா பண்ணலாம். குட் பை பார்ட்டி டு மிஸ் புஷ் பார்ட்டி, இதெல்லாம் ஈஸி, இதெல்லாம் ஈஸி. ஓகேங்களா? ஓகே, ஸோ அம்பேத்கரோட அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட், காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ். காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் இருந்து எப்படி வேணா கேட்கலாம். அந்த நாவலை படிச்சு முடிக்கிறதுக்கே நமக்கு அவ்வளோ நாள் ஆகும். அவ்வளோ தீம்ஸ், அவ்வளோ ரெப்ளீட்டட் வித் என்னென்னமோ சொல்லலாம், எப்படியோ பார்க்கலாம். அதுல அவ்வளோ டைப் இருக்கு, அவ்வளோ அப்ரோச்சஸ் இருக்கு. ஓகே, Hayavadana, silence the court in session. Rudali, dance like a man. Addition, Kath Walker, Song of Hope, Waltzing Matilda, At Kulula, புதுசுமா. Literary criticism, 7 types of ambiguity. 7th type 7 types மாத்தியாச்சு. ஸோ நீங்க 7th type படிச்சுட்டு 7 types படிக்கணும். ஓகேங்களா சார்? 7 டைப்ஸ் ரொம்ப பெருசா இருக்குமா சார்? அந்த 7 டைப்ஸ் வந்து அது ஆக்சுவலா இது வந்து பிரிண்டிங் மிஸ்டேக்கா கூட இருக்கலாம் மேம். அவங்க இதுல கெசட்டா வேணா மாத்த முடியாதுமே. பட் வந்து 7 டைப்ஸ் வந்து ஒரு ப்ரோஸ் ஒர்க் இதெல்லாம் நம்ம படிக்கவே முடியாது, யாருமே படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ பெருசா இருக்கும். பெருசா இருக்குன்றத இது வந்து லிட்டரரி கிரிட்டிசிசமோட ஃபுல் ஒர்க்கை எப்படி நம்ம எடுத்து படிக்க முடியும்? இப்போ பிளேட்டோவோட கேவ் எடுத்து படிக்க முடியுமா? அதுல இருக்க ஐடியாஸ் நமக்கு தெரியும், பட் அதுவே எப்படி எடுத்து படிக்க முடியும்? ஸோ அதனாலதான் பழைய சிலபஸ்ல 7th டைப்னு தெளிவா கொடுத்துருந்தாங்க. இதுல 7 டைப்ஸ்னே கொடுத்துருக்காங்க. இட்ஸ் வெரி காம்ப்ளெக்ஸ் ஒன். ஸோ இதை நம்ம லேட்டரா போகணும். இல்ல சேஞ்ச் எதுவும் வருமாங்க சார்? எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? எக்ஸ்பெக்ட் யூஸ்வலி இதுக்கு முன்னாடி வந்ததுல அப்படி கரெக்ட் பண்ணிலாம் திரும்ப வந்ததில்லை. இந்த தடவை பட் நம்ம டிஜிட்டல் ஏஜ்ல இருக்கனால நிறைய பேர் மெயில் பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணி கேட்பாங்கன்னு நான் நம்புறேன். அதனால மாறலாம். இதுக்கு முன்னாடி வந்ததில்லை நம்ம வரலாறு. அது போக அவங்க எந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்னு தெரியாது. ஸோ வந்து 7th டைப்பை படிச்சுட்டு மிச்சதுக்காக நம்ம படிக்கலாம். ரைட், டுவர்ட்ஸ் அ ஃபெமினிஸ்ட் பொயட்டிக்ஸ், செகண்ட் செக்ஸ் புதுசு. ரைட், இதெல்லாம் பழசுங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜோட எல்லாமே போச்சு. ஸோ ஃபோனடிக்ஸ், எஸ் ஐ கெஸ் இட் இஸ் நியூ. அப்போ கிராமர் ட்ரெடிஷ்னல்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். ட்ரெடிஷ்னல் கிராமர்னா என்ன? Nobody knows. I mean, it's a general term, vague term. Traditional, what is traditional grammar? TGT நமக்கு தெரியும், டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஜெனரேட்டிவ் கிராமர் படிச்சாச்சு. ஸோ அப்ளைட் லிங்குவிஸ்டிக்ஸ் இன்க்ளூடிங் ஐசிடி. ஓகே, ஐசிடி அதை கொண்டு வந்துடலாம். டிஜிட்டல் ஹியூமனிட்டிஸ் வரையும் நம்ம பேசலாம் அப்ளைட் லிங்குவிஸ்டிக்ஸ்ல. ஃபோனோடது, இன்டராக்டிவ், இது ஏஐ எல்லாமே இதில் வந்து. இஎல்டி படிச்சுக்கோங்க, டிசைனிங் சிலபஸ், மெட்டீரியல் ப்ரொடக்ஷன், டெஸ்டிங் அண்ட் எவல்யூஷன் ரொம்ப முக்கியம். டெஸ்டிங் அண்ட் எவல்யூஷன். பட் இஎல்டி நம்ம கொஸ்டின்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம், ஏன்னா அதுல ரொம்ப வந்து இன்டெப்தான கேட்க முடியாது. கான்செப்டுவல் கிளாரிட்டி இருந்தா போதும், அதெல்லாம் அடிச்சிடலாம். ஓகே, ஃப்ரேசஸ், சினானிமஸ், ஆன்டனிம்ஸ், ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். இதுல எப்படி இருந்தாலும் ரொம்ப கஷ்டமா கேட்கணும்னா ஐ திங்க் வாய்ஸஸ் லைக் கேட்கலாம், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல கேட்க முடியாது. சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ்ல கேட்கலாம். ஓகே, ரைட். So that's it. We have come to an end of the session. I have rushed in the last part. எனக்கு தெரியும், ஏன்னா திரும்ப சொன்னா ஒரே மாதிரி இருக்கும், ஒரு மோனோட்டோனஸா இருக்கும். பட் ஐ ஹோப் யூ காட் த கிளியர். பயமா இருக்கா? ஆமா, அதுக்கு தான் அந்த செஷன். அப்புறம் இவ்வளோ நேரம் நான் எதுக்கு பேசினேன்? சிம்பிளிஃபைடா தான் நான் பேசணும்னு சொன்னேன். ஓகேவா? இது அப்ரோச் தான். ஓகே, இப்போ நம்ம பயமுறுத்தியாச்சு. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தெளிவா இருக்கவங்களை குழப்பி திரும்ப தெளிவுபடுத்தியாச்சு. இப்போ பயமா இருக்குன்னா வெரி குட், நீங்க படிக்க போறீங்க, படிக்கணும்னு ஆசை இருக்குன்னு அர்த்தம். சில பேருக்கு இன்னும் பயம் வரலையா, கொஞ்சம் லெத்தார்ஜிக்கா இருக்கீங்கன்னு அர்த்தம். அஃப்கோர்ஸ் நிறைய பேர் ஜீனியஸா இருக்கலாம், கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம், எனக்கு தெரியல எந்த மாதிரி ஆஸ்பிரண்ட்னு எனக்கு தெரியல. ஸோ 2 டைப் ஆஃப் ஆஸ்பிரண்ட் இருக்காங்க. ஸ்கெடியூல் ஃபாலோ பண்றவங்க, பண்ண முடியறவங்க, ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ண முடியாதவங்க.
ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ண முடியாதவங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, நான் அப்படிதான் படிக்கும்போது ட்ரை பண்ணேன். புதுசா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க போறோம்ட்டு நான் படிப்பேன். இந்த பெர்சன்டேஜ் அது இதெல்லாம் நமக்கு பார்க்கவே வராது. அப்படி பார்த்தேன்னா டார்கெட் கொடுத்து ஏதோ பெரிய காம்படிஷன்ல திருவிழால நம்ம ரிஜெக்ட் பண்ணி எல்லாரும் மேல போற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த அப்ரோச் படிச்சுட்டு அப்புறம் எக்ஸாம் அப்ரோச்சா படிங்க. ஆல்ரெடி நான் வந்து ஃபயரா இருக்கேன் சார். நான் வந்து இதுல என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படிதான் நான் படிப்பேன். எனக்கு இந்த லிட்ரேச்சர், ஜெனரல் கான்செப்ட், இது அப்ளிகேஷன்லாம் தேவையில்லைன்றவங்க ஓகே, வாழ்த்துக்கள். யூ ஆர் பார்ன் ஃபார் திஸ் ரேஸ். நோ ப்ராப்ளம் ஃபார் யூ. யூ ஹேவ் டு ரீட் இட் அகைன் அண்ட் அகைன். பட் யூ ஷுட் ஆல்சோ டெவலப், அந்த சைடும் டெவலப் பண்ணிக்கோங்க. இதை எப்படி உங்களுக்கு என்ன பிரச்சனைனா அப்ளிகேஷனா ஏதாவது கேட்டானா போயிடும் உங்களுக்கு. நீங்க எல்லாம் கான்செப்சுவலா ஒரு மாதிரி ஃபேக்சுவலா படிச்சு போயிருப்பீங்க. அவன் கான்செப்சுவலா கேட்டானா உங்களால எழுத முடியாது. இவங்களுக்கு ஃபேக்சுவலா எழுத முடியாது, கான்செப்சுவலா எழுதலாம். ஸோ இந்த 2 ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்க டைப்பு. ஸோ அதை நீங்க படிங்க. படிச்சுட்டு இப்போ நம்ம சிக்ஷா அகாடமியில் ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ வி ஆர் ஆஃபரிங் ஃபார் ஏர்லி பேர்ட் ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ 10K ஃபார் இட் கவர்ஸ் தி ஹோல் சிலபஸ், ரெக்கார்டட் கிளாஸஸ் யூ கெட். ஐ திங்க் அந்த ஸ்லைட் இங்கே கொடுத்துருப்பாங்கன்னு நினைச்சேன், பட் இட்ஸ் ஓகே, ஃபைன். ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கு, உங்களுக்கு டெஸ்ட்டும் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அக்கௌண்டபிலிட்டி எதுக்கு சார் நான் சேரணும், இது ஈஸி தானே அப்படின்னு நினைக்கிற நிறைய ஆஸ்பிரன்ஸ் இருப்பீங்க. எதுக்கு சேரணும்னா மெயின் விஷயம் அக்கௌண்டபிலிட்டி. ஒரு டைம், ஒரு விஷயத்த நம்ம அந்த டைமுக்கு செய்யணும்னா சிரமம். ஓகே, தனியாகவும் ப்ரிப்பேர் பண்ணலாம். இட் ரெக்வயர்ஸ் லாட் ஆஃப் வில் பவர். எத்தனை பேர் வாக்கிங் போனீங்க இன்னைக்கு? எத்தனை பேர் எக்ஸசைஸ் பண்ணீங்க? ஏன் உங்களுக்கு தெரியாதா? அதுதான் ஜிம் மெம்பர்ஷிப். ஓகே, அந்த இடத்துக்கு போகணும் அந்த டயத்துல. ஏன் லைப்ரரி கட்டி வச்சிருக்காங்க? வீட்லயே வந்து புக் எடுத்து படிக்க முடியுமா? முடியாது. எப்படி நம்ம வீட்டில் முடியும்? முடியாது. ஸோ ஒரு அக்கௌண்டபிலிட்டி மெயின். அண்ட் யூ நோ யுவர் காம்படிஷன். தனி ஒரு உலகத்துல, கற்பனை உலகத்துல மிதக்காம நம்ம பாட்டுக்கு போகலாம், நம்ம இதை படிச்சுக்கலாம் அதை படிச்சுக்கலாம். நீங்க படிக்கும் போதே உங்களை விட ஃபயரா 4 பேர் இருப்பான். அப்பதான் தெரியும், ஆத்தி இவ்வளவு பேர் படிச்சுட்டு இருக்கானோ தமிழ்நாட்டுல, இந்த டயத்துல இவ்வளவு பேர் படிச்சுட்டு இருக்கான், அவன் படிக்கிறான் நம்ம படிக்கலையே, அவனுக்கு ஆன்சர் தெரியுது நமக்கு தெரியல. அந்த காம்படிஷன் டெவலப் ஆகும். அதுக்கு நீங்க கிளாஸ் சேரலாம். ஓகேங்களா? ஸோ ஏர்லி பேர்ட் ஆஃபர் 10K, இட் கவர்ஸ் எவ்ரி திங். ஸோ தட் இஸ், ஐ திங்க் தட்ஸ் அ பர்ஸ் இன் தி மார்க்கெட். ஸோ வேற யாரும் அந்த ப்ரைஸ்ல கொடுக்கல. ப்ரைஸ்ன்றதை விட ஐ வில் பி டேக்கிங் கிளாஸஸ் இன் டெப்த். ஸோ இட் வில் பி இன்ட்ராக்டிவ், இட் வில் பி இன் டெப்த். ஐ வில் கிவ் நெமோனிக்ஸ், ரிவிஷன் இருக்கும், பீரியாடிக்கல் ரிவிஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ definitely it will be worth for your every penny. So please do join and support us, Siksha Academy. Okay, if you have any doubt, you can ask me. Did you enjoy the session? First, என்ன சார் இதுல புதுசா சொன்னீங்க என்ஜாய் பண்றதுக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? ஓகே, பரவாயில்ல. டைம் போனதா தெரியல, அதுவே என்ஜாய்மெண்ட் தான். ஒரு கிளாரிட்டி கிடைச்சிச்சா? புதுசா வந்தவங்களுக்கு படிக்கணும், ஒரே ஒருத்தவங்க சொன்னாங்க பயமா இருக்குன்னு. ஓகே, அதுவே நமக்கு சக்சஸ் தான். ரைட், அந்த பயத்தை உருவாக்குறது தான் நம்மளோட வேலை. அப்பதான் நீங்க படிப்பீங்க. பயம் இல்லாதவங்களுக்கு பயம் வரும். எஸ், ஓகே. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். I expect each and every one of the aspirants in my class. So it's my wish, hope we will travel together in your preparation. Thank you all.